மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026க்குண்டான காலி பணியிடங்களுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றின ஒரு சின்ன தகவலை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் உண்டான செலெக்ஷன் லிஸ்ட் 2025 தேர்வு முடித்து நேர்காணல் நடத்தி முடிச்சிட்டாங்க. நேர்காணல்கள் அனைத்துமே முடிவடைந்து விட்டது. இனி எந்த மாவட்டத்திலுமே நேர்காணல்கள் எதுவுமே கிடையாது. எல்லா வகையான நேர்காணலும் முடிவடைந்து விட்டது. இனிமேல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் மட்டும்தான் வெளியிடணும். ரிசல்ட்னால் நேர்காணலில் எவ்வளோ பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்ற பட்டியல் மட்டும்தான் வெளியிடணும். அப்படின்றதுனால நேர்காணலில் எவ்வளோ பேர் நபர்கள் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவான பட்டியலை நம்மளுடைய போக்குவரத்து கழகங்கள் மூலமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தமிழகத்தில் மொத்தம் 8 மண்டலங்கள் வாயிலாக நேர்காணல்கள் நடைபெற்றது அந்தந்த மாவட்டங்களில். ஸோ மாவட்ட தலைநகர போக்குவரத்து அலுவலகங்களில் இது நேர்காணல் நடைபெற்றது. டிரைவிங் டெஸ்ட்டு, சான்றிதழ் சரிபார்ப்புகள், மேலும் ஹைட்டு, ஸோ இந்த மாதிரி கண் பார்வை திறன், இந்த மாதிரி நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகளால் பல தரப்பட்ட மக்கள் தேர்வு ஆகவில்லைங்க. இதனால் ரொம்ப பேர் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி நேர்காணலில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நேர்காணல் அட்டன் பண்ணாதவங்க, இன்னும் செலக்ட் ஆகிட்டு அவங்க பேர் நேர்காணலுக்கு கூப்பிடாதவங்க, இப்படி பலவிதமான பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்டு. அப்படி கூப்பிடாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை கால் லெட்டர் வீடு தேடி வரும். இந்த கால் லெட்டரில் உங்களுக்கு உண்டான நேர்காணல், செகண்ட் கால் லெட்டரில் நேர்காணலுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்தும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதுவரை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் எல்லாமே வெறும் 1000 to 1500 நபர்கள் மட்டுமே தேர்வாகி உள்ளன. இன்னும் காலி பணியிடங்களை அதிக அளவில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதிக அளவு வேக்கன்சிஸையும் கொண்டு வர போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் கால் லெட்டர் பெறக்கூடிய நபர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி தான் நான் இதில் சொல்லிகிட்ருக்கேன். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஸ்கில் டெஸ்ட்டு ப்ளஸ் எழுத்து தேர்வு, ஸ்கில் டெஸ்ட்டு 100 மார்க்குக்கும் எழுத்து தேர்வு 50 மார்க்குக்கும் நடைபெற்றது. சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது கொண்டு செல்ல வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி, ஜாதி சான்றிதழ், 10th மார்க் ஷீட்டு, ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அனுபவ சான்றிதழ் 18 months, உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்றிதழ், சகிப்புத்தன்மை குறித்த பரிசோதனை சான்றிதழ், கண் பரிசோதனை சான்றிதழ், வேலைவாய்ப்பு பதிவு சான்றிதழ், எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் கார்டு, ஸ்கில் லெட்டர், நேமு வித் பேட்ச். அது மட்டுமே கிடையாது, கொக்கி யூனிஃபார்மும் அணிந்து தான் போகணும் அப்படின்றது சொல்லிகிட்ருக்காங்க. செகண்ட் கால் லெட்டர் இன்னும் ஒரு 5000 நபர்களுக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்சன்டீஸ்க்கும் மீதி இருக்கிற மார்க் வாங்கியிருக்க அனைத்து 20க்கு மேலே இருந்து 26, 28, 30 வரைக்கும் இருக்கிற செலக்ட் ஆகாத தேர்வு கால் லெட்ரு வராத நபர்களுக்கு செகண்ட் கால் லெட்ரு வீடு தேடி வரும். கவலையை விடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்த ஆண்டுக்குண்டான புதிய நியமனங்கள் விரைவில் அறிவிப்புகள் வெளியாகும். டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026க்குண்டான காலி பணியிடங்களுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க,
இதை பற்றின ஒரு சின்ன தகவலை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் உண்டான செலெக்ஷன் லிஸ்ட் 2025 தேர்வு முடித்து நேர்காணல் நடத்தி முடிச்சிட்டாங்க. நேர்காணல்கள் அனைத்துமே முடிவடைந்து விட்டது. இனி எந்த மாவட்டத்திலுமே நேர்காணல்கள் எதுவுமே கிடையாது. எல்லா வகையான நேர்காணலும் முடிவடைந்து விட்டது. இனிமேல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு மட்டும்தான் வெளியிடணும். ரிசல்ட்னால் நேர்காணலில் எவ்வளோ பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்ற பட்டியல் மட்டும்தான் வெளியிடணும். அப்படின்றதுனால நேர்காணலில் எவ்வளோ பேர் நபர்கள் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவான பட்டியலை நம்மளுடைய போக்குவரத்து கழகங்கள் மூலமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தமிழகத்தில் மொத்தம் 8 மண்டலங்கள் வாயிலாக நேர்காணல்கள் நடைபெற்றது அந்தந்த மாவட்டங்களில். ஸோ மாவட்ட தலைநகர போக்குவரத்து அலுவலகங்களில் இது நேர்காணல் நடைபெற்றது. டிரைவிங் டெஸ்ட்டு, சான்றிதழ் சரிபார்ப்புகள், மேலும் ஹைட்டு, ஸோ இந்த மாதிரி கண் பார்வை திறன், இந்த மாதிரி நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகளால் பல தரப்பட்ட மக்கள் தேர்வு ஆகவில்லைங்க. இதனால் ரொம்ப பேர் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி நேர்காணலில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அது அவங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நேர்காணல் அட்டன் பண்ணாதவங்க, இன்னும் செலக்ட் ஆகிட்டு அவங்க பேரை நேர்காணலுக்கு கூப்பிடாதவங்க, இப்படி பலவிதமான பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்டு. அப்படி கூப்பிடாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை கால் லெட்டர் வீடு தேடி வரும். இந்த கால் லெட்டரில் உங்களுக்கு உண்டான நேர்காணல், செகண்ட் கால் லெட்டரில் நேர்காணலுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்தும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதுவரை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் எல்லாமே வெறும் 1000 to 1500 நபர்கள் மட்டுமே தேர்வாகி உள்ளன. இன்னும் காலி பணியிடங்களை அதிக அளவில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதிக அளவு வேக்கன்சிஸையும் கொண்டு வர போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் கால் லெட்டர் பெறக்கூடிய நபர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி தான் நான் இதில் சொல்லிகிட்ருக்கேன். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஸ்கில் டெஸ்ட்டு ப்ளஸ் எழுத்து தேர்வு, ஸ்கில் டெஸ்ட்டு 100 மார்க்குக்கும் எழுத்து தேர்வு 50 மார்க்குக்கும் நடைபெற்றது. சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது கொண்டு செல்ல வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி, ஜாதி சான்றிதழ், 10th மார்க் ஷீட்டு, ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அனுபவ சான்றிதழ் 18 months, உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்றிதழ், சகிப்புத்தன்மை குறித்த பரிசோதனை சான்றிதழ், கண் பரிசோதனை சான்றிதழ், வேலைவாய்ப்பு பதிவு சான்றிதழ், எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் கார்டு, ஸ்கில் லெட்டர், நேமு வித் பேட்ச். அது மட்டுமே கிடையாது, கொக்கி யூனிஃபார்மும் அணிந்து தான் போகணும் அப்படின்றது சொல்லிகிட்ருக்காங்க. செகண்ட் கால் லெட்டர் இன்னும் ஒரு 5000 நபர்களுக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்சன்டீஸ்க்கும் மீதி இருக்கிற மார்க் வாங்கியிருக்க அனைத்து 20க்கு மேலே இருந்து 26, 28, 30 வரைக்கும் இருக்கிற செலக்ட் ஆகாத தேர்வு கால் லெட்ரு வராத நபர்களுக்கு செகண்ட் கால் லெட்ரு வீடு தேடி வரும், கவலையை விடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்த ஆண்டுக்குண்டான புதிய நியமனங்கள் விரைவில் அறிவிப்புகள் வெளியாகும். டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.